அவ போன்ல இருந்து பேசினா கண்டுபிடிச்சிருவேன் தாண்டா. வேற ஒரு செல் நம்பர்ல இருந்து பேசியிருக்காடா. நீ என் ஃப்ரெண்டுன்னு கூட தெரியாம அவ உன் செல் நம்பர்ல இருந்து தாண்டா பேசியிருக்கா. என்ன நண்பா சொல்ற? என் போன்ல இருந்து பேசினாங்களா? ஆமாண்டா, நான் அவகிட்ட காட்டிக்கலடா. நீ என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா அவ அங்கிருந்தும் போயிடுவாடா. இப்ப அங்கிருந்து உன் போன்ல பேசினால அவதான்டா ஐயா அம்மு. நான் யாருக்கும் போனே குடுக்கலையாப்பா. இப்ப நான் சார்ஜ் தான் போட்டு வச்சிருந்தேன். டேய், என்னடா சொல்ற? இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கோமா? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஏன் சார் திடீர்னு கேக்குறீங்க? இல்ல, உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி தோணுது. ஆனா தெரிஞ்ச முகம் மாதிரி தோணுச்சு, அதான் கேட்டேன். ஓ, அவங்கதான் உன் வைஃபா? நீ உன்னோட வைஃப் போட்டோவை ஒரு டைம் எனக்கு அனுப்பியிருந்தல்ல? ஒரு நிமிஷம் இரு. சந்திரா, சொல்றா. உன் வைஃப் என்கிட்ட தான் வேலை செய்யறாங்க. என்னடா சொல்ற? ஆமா நண்பா, அவங்கள நான் பார்த்த உடனே எனக்கு அப்பவே தோணுச்சு. எனக்கு இது அவங்க கிட்டயே கேட்டேன் நானு. நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கணும். அவ அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சதும் தான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்குடா. டேய், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம்டா. டேய், என்னடா நீ ஹெல்ப் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. டேய், எனக்கு இங்க சில வேலை முடிய வேண்டியது இருக்குடா. அதை முடிச்சிட்டு நான் சீக்கிரமா உடனே கிளம்பி அங்க வந்துடுறேன்டா. சரிடா. அது வரைக்கும் என் அம்மாவை எங்கேயும் போக விட்டுறாதடா. என்னடா இப்படி சொல்லிட்ட? இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கையே நிறுத்திட்டு நான் அவங்களையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். டேய், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதடா. அப்புறம் அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அவ அங்கிருந்தும் அப்படியே கிளம்பி போயிடுவாடா. அவ எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காடா. இந்த டைம் நான் அவளை மிஸ் பண்ணவே கூடாதுடா. உன் வைஃப் எனக்கு சிஸ்டர் நண்பா. அவங்கள பிரிஞ்சு நீ படுற வேதனை எனக்கு தெரியும். நான் அவங்கள என்ன பண்ணியாவது இங்கேயே இருக்க வச்சிடறேன். இந்த கேமை லாஸ் பண்ணிட்டா தோத்து போகிறது நீ மட்டும் இல்லை, நம்ம காதலும் தான். ஆமாம் அன்பரசி, நேற்று அனன்யா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நான் இந்த டோர்னமெண்ட்ல அந்த அன்பரசியை ஜெயிச்சிட்டா நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்களா? சரி, நீ அன்பரசி காம்படிஷன்ல வின் பண்ண, நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். சூப்பர் விஸ்வா, நீங்க ஒரு ஜென்டில்மேன். கண்டிப்பா இந்த டீல்ல நீங்க மாற மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டோர்னமெண்ட்ல உங்களுக்காக நான் ஓடுற விஸ்வா. ஓடி அவகிட்ட இருந்து உங்களை எனக்குன்னு சொந்தமாக்கிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வின் பண்ணி காட்டுறேன், பாத்துக்கிட்டே இருங்க. ஏன் சார் அப்படி சேலஞ்ச் பண்ணீங்க? எல்லாம் உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான். இங்க பாரு, இப்ப மட்டும் நீ வின் பண்ணலைனா நான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன், இது வரைக்கும் நீ ஓடுனது வேற, இன்னைக்கு நீ ஓட போறது வேறன்னு. அதுக்கு அர்த்தம் இதுதான். உனக்குள்ள என்ன பிரச்சனை கஷ்டம்லாம் எனக்கு தெரியாது. அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் இந்த 400 மீட்டருக்குள்ள அதை மறந்துட்டு ஓடு. இந்த போட்டியில பணயமா வச்சிருக்கிறது நம்ம காதல. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன சந்திரா, ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு உனக்கு? சொல்றேம்மா. அவளை எதுக்கு இப்ப கூப்பிடுறாரு? சந்திரா,
ஒரு நிமிஷம் உள்ள வாயேன். இல்லம்மா, இனிமே யாருக்கும் எதுக்கும் பயந்துகிட்டு நாம வீட்டுக்குள்ள தனியா பேச வேண்டிய அவசியமே இல்லம்மா. இல்ல சந்திரா, இங்க வேண்டாம். அது நம்ம அம்மாவை பத்தி தானே பேசுறீங்க? ஆமா சந்திரா. ஏன் இப்படி கோவமா இருக்க? முதல்ல உள்ள வா. எனக்கு நீ போன காரியம் என்னாச்சுன்னு சொல்லு. மா, உள்ள போய் ரகசியமா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. ஏன்னா நம்ம அம்முவை யாருமே கடத்தலம்மா. என்ன சந்திரா சொல்ற? ஆமாம்மா, நம்ம அம்மு நல்ல சேஃபா ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு இடத்துல நல்லதா இருக்கா. இன்னும் சொல்ல போனா நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கா. ஐயோ, இவர் என்னென்னமோ சொல்றாரு? என் வயித்துல புளிய கரைக்குதே. நீ சொல்றதெல்லாம் உண்மையா சந்திரா? என்னால நம்பவே முடியல. ஆமாம்மா, உங்க மேல சத்தியமா உண்மைதாம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திரா. இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. கடவுள் நம்மள கைவிடல சந்திரா. சந்திரா, அப்புறம் ஏன் சைத்ரா நம்ம கிட்ட அம்மாவை காணும்னு சொன்னா? என்னம்மா, இன்னுமா உங்களுக்கு புரியல? அவ என் பொண்ணே இல்லம்மா. ஏன்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னது அப்பாவா? முதல்ல யாரடி நீ? என்ன பாட்டி, என்ன போய் யாருன்னு கேக்குறீங்க? அரைஞ்சனா பல்லு 16 கழண்டு விழுந்துரும். யாருக்கு யாரடி பாட்டி? ஏய், உன் சாயம் எல்லாம் வெளுத்து போச்சு. ஆமா, உன் பேரு உண்மையிலேயே சைத்ரா தானா இல்ல வேற ஏதாவதா? நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பேசுறீங்க? நான் தான் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. ஏய், திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருந்த அடிச்சே கொன்னுடுவேன். உன் வயசுல எனக்கு ஒண்ணு இல்ல 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதனால தான் கோவத்தை அடக்கி பேசிட்டு இருக்கேன். என் அம்மு என்கிட்ட பேசிட்டான். அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு என்கிட்ட தெளிவா சொல்லிட்டான். ஏய், இங்க பாரு, இன்னும் நடிக்காம உன்னை யார் இங்க அனுப்புனதுன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. இல்ல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இப்ப சொல்றியா இல்லையா? சந்திரா, அடிக்காத. வேண்டாம், விடு. இவளே ஒரு ஈனப்பிறவி. இவளை உன் கைப்பட தொட்டு அந்த பாவத்தை நாம வாங்கிக்க வேண்டாம். ஏய், ஒழுங்கா சொல்லு. யாரு உன்னை ஏன் குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொன்னது? ஐயோ, இதுக்கு மேலயும் நாம சும்மா இருந்தோம் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். இவர்கிட்ட ஏதாவது ஏடா கூடமா சொல்லி வைக்கிறதுக்குள்ள நாமளே உள்ள பூந்துட வேண்டியதுதான். ஏய், உன்னதானே கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஒழுங்கா சொல்றியா இல்ல உன்னை இப்பவே? நிறுத்துங்க. என்ன இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் கேட்டா இவ சொல்லுவாளா? நீங்க வாங்க. ஏய், சொல்லுடி.
யாரு நீ? வேற ஒண்ணும் இல்ல. மா, ஏற்கனவே பணம் கேட்டவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு குரூப் போலீஸ் போயிருக்காங்கம்மா. அதே மாதிரி இங்கேயும் கமிஷனர் வந்துட்டு இருக்காருமா. கமிஷனரே வராரா? கமிஷனரா? கான்ஸ்டபிள பார்த்தாலே மொத்தத்தையும் சொல்லிடுவா. நம்ம கையில விலங்கு போடாம இவர் விட மாட்டாரு போல இருக்கு. மேடம், என்ன மேடம் இது? ப்ளீஸ் தயவு செஞ்சு மாட்டி விட்டுறாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் நடுத்தருவுக்கு வந்துருவேன். அன்பு, உனக்கு போன் வருது. வசந்தாக்கா? ஹலோ, சொல்லுங்கக்கா. அன்பர் சீமா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக தாமா போன் பண்ணேன். அக்கா, என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுவே பொய்யாமா? அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களே சாருக்கு போன் பண்ணி பேசிட்டாங்களாம். அக்கா, நான் கும்பிடுற அந்த முருகன் என்னை கைவிடல. சாரும் மேடமும் இப்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல? ஆமாமா, இந்த விஷயத்த உங்ககிட்ட உடனே சொல்லணும்னு தாம்மா போன் பண்ணேன். அதோட சாருக்கு முதல் வாரிசுன்னு வந்துச்சுல ஒரு பொண்ணு, அவளை போலீஸ் பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்குமா. என்ன இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருந்தா, இப்போ போன் பேசினதும் கெத்தா பாக்குறா. அக்கா, நான் இப்ப டோர்னமெண்ட்ல இருக்கேன். இந்த கேம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போட்டி ஆரம்பிக்க இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. லாஸ்ட் மினிட்ல என்னோட எனர்ஜியை பல மடங்கு அதிகப்படுத்துற மாதிரி சூப்பரான நியூஸ் சொல்லிருக்கீங்க அக்கா. அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கண்டிப்பா இந்த ரேஸ்ல நான் ஓடி வின் பண்ணுவேன். வின் பண்ண உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன்க்கா. சரிம்மா, இங்க நடக்கிற நல்லதுக்கெல்லாம் உன் வேண்டுதல் தாமா காரணம். கண்டிப்பா உன் மனசு போல நல்லதே நடக்குமா. எங்க அந்த அண்ணன்யாக்கு விட்டு கொடுத்துற போறியோன்னு மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குச்சு. நல்ல வேலை, கடைசி நேரத்துல நீ மனச மாத்திக்கிட்ட. நீ ஃபைனல் லைன முதல் ஆளா வந்து தொட்ட பாரு, எனக்கு உயிரே அப்பதான் வந்துச்சு. இந்த ரேஸோட முடிவு இப்படிதான் இருக்கணும்னு அந்த முருகனே முடிவு பண்ணிட்டான். அத நம்ம மாத்த முடியுமா? அந்த ட்ராக்ல போய் நிக்கிற வரைக்கும் அனன்யாவுக்கு விட்டு கொடுக்கணுங்கிற கட்டாயத்துலதான் இருந்தேன். மனசுக்குள்ள மட்டும் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எங்க அம்மாக்கு கொடுத்த வாக்கு, விஸ்வாசர் சொன்னது, இது எல்லாமே வந்து போய்கிட்டே இருந்துச்சு. உள்ளுக்குள்ள நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஆனாலும் ஒரு குரல் என் மண்டைக்குள்ள நீதான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. எப்பவுமே நம்ம மனசு சொல்றத மட்டும் நம்ம நம்பணும்னா
அது போலவே நடக்கும். அத உண்மையாக்குறதுக்கு தான் அந்த போன் கால் வந்துச்சு. சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுவே பொய்யாமா? அப்படின்னா இதெல்லாம் பண்ணது சிவகாமி மேடம் தானா? கிளையில உட்கார்ந்துகிட்டு மரத்தை வெட்டுற மாதிரி சொந்த குடும்பத்துக்குள்ளேயே எவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்காங்க. ச்சே. ஆமா மஞ்சு, என்னோட என்கேஜ்மெண்ட்ட நிறுத்தினதுல இருந்து சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப கடத்தி வச்ச மாதிரி வீடியோவை காமிச்சு அவங்க கிட்ட பணம் வாங்க ட்ரை பண்ணது வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சது அவங்களும் அவங்க அப்பாவும் தான். ஊர் உலகத்துல பெத்த பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னு தான் அப்பாங்க கஷ்டப்படுவாங்க. இவரு என்னடானா தான் சொந்த பொண்ணோட கூட்டு சேர்ந்துகிட்டு குடும்பத்தை குட்டி சவராக்குறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு. இவங்க ரத்தம் தானே அந்த அனன்யா உடம்புலயும் ஓடும். அதான் அவ என்னமும் குறுக்க வழியிலே ஜெயிக்கணும்னு பாக்குது. அவங்க ஒரு பொண்ணை கொண்டு வந்து சாரோட பொண்ணா நடிக்க வச்சிருந்தாங்கல்ல, அவளையும் சார் தான் பொண்ணு இல்லன்னு கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அவ எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லிருவா. இவங்க எல்லாரும் வசமா மாட்ட போறாங்க. அன்பு, அவங்களுக்கு எல்லாம் ஜெயில போய் கஷ்டப்பட்டாதான் புத்தி வரும். இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இல்லாம எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும். சார், அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வீட்டுக்கு வரான். எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கான். சொல்ல போனா அவனாலதான் நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்லயே இருக்கேன். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நாங்க மீட் பண்றோம். அவனை நான் ஸ்பெஷலா கவனிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டின்னர் ரெடி பண்ண முடியுமா? அவன் வரான்னு நான் வீட்டை எல்லாம் டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவன் எனக்கு ரொம்ப முக்கியமான நண்பன். இங்க உள்ள பெரிய ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணலான்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். பட் நீங்க சமைக்கிறதுல ஒரு அலாதியான ருசி இருக்கு. அத நான் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்க சார், நான் செஞ்சு தரேன். இன்னும் 10 நிமிஷத்துல எங்க வேலையெல்லாம் முடிஞ்சிரும். சரிம்மா. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் சார். நான் என் கார்லயே டிரைவரை உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் டிராப் பண்ண சொல்றேன். போற வழியில மார்க்கெட்ல சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுங்க. சமையல் ரொம்ப தடபுடலா இருக்கணும். சரிங்க சார், நல்ல விதமா பண்ணி தரேன். அத்தை, நம்ம வீட்ல இவ்ளோ பெரிய மோசடி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது என் ரத்தம் எல்லாம் அப்படியே கொதிக்குது அத்தை. அதுவும் அக்காவை கடத்தி வச்சிருக்கிறதா சொல்லி வீடியோவை காட்டி உங்களை மிரட்டி பணம் கேட்டிருக்காங்க. ஆனா அத்தை, நீங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம மறைச்சிட்டீங்கல்ல. சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்ப? அது இந்த வீட்டு மருமகனா என்கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு கேட்டேன். சரி, அதை விடுங்க. ஏத்த அந்த சைத்ரா இவ்ளோ பெரிய வேலையை செஞ்சிருக்காளே, அவளை நாம எவ்வளவு நம்பணும்? நீங்க சொன்னீங்களேன்னு நான் வேற அவ கஸ்தூரி அக்கா பொண்ணுன்னு நம்பி அவளை ஏன் பொண்ணு மாதிரி அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன். ஏன் நம்ம அனன்யா அவ ரூம கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னா, அவளை நான் கன்வின்ஸ் பண்ணி அவ உன்னோட அக்கா தாண்டின்னு சொல்லி அவளை நாம தான் பாத்துக்கணும்னு சொல்லி அந்த ரூம கொடுக்க வச்சேன். இப்படி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் அவ இந்த மாதிரி நடிச்சு நம்மள ஏமாத்திட்டாளே. கடைசியில இந்த அளவுக்கு பக்கா ஃப்ராடா வேற இருந்திருக்கா. காசுக்காக தானே இதெல்லாம் பண்ணிருக்கா. கிழவி என்ன யோசிக்குதுன்னு புரிஞ்சுக்கவே முடியலையே. சில மாதிரி அப்படியே நிக்குதே. அந்த சைத்ரா தான் இதெல்லாம் பண்ணாளான்னு எனக்கு தெரியல.
ஆனாலும் அவளே பண்ணியிருந்தாலும் அவ பின்னாடி யாரோ இருந்து அவளை ஏக்கி இருக்காங்கன்னு தெரியுது. எப்படி இன்னும் 2-3 நாள்ல போலீஸ் அது யாருன்னு அவ வாயாலே சொல்ல வச்சிடுவாங்க. அது மட்டும் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. நம்ம மேல இருக்கிற சந்தேகத்தை தான் கிழவி இப்படி குத்தி காட்டி பேசுதோ? சிவகாமி, நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும், நீ கொஞ்சம். என்ன வெளியில போன நக்கலா சொல்ற மாதிரி இருக்கு? இந்த நேரத்துல கிழவி எங்க போக போகுது? அத்தை, வெளிய போகும்போது இந்த மாதிரி அபசகுணமா கேக்குறேனேன்னு தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் நான் கேக்குறேன். இப்போ நீங்க எங்க போறீங்க? கிழவிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அதான் பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு. இத கூட புரிஞ்சுக்க முடியாதவள நானு. போலீஸ் விசாரணையில நான் மாட்டிக்குவேன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு கிழவி. போலீஸ் இல்ல, சிபிஐ வந்தாலும் நான் சிக்க மாட்டேன். கிழவி டோர்னமெண்ட்ல அன்பரசி வேற ஜெயிச்சிட்டான்னு சொல்லுது. ஐயோ, அவருக்கு ஒண்ணுன்னா அவ துடிப்பாளே. நாம இவ்வளவு தூரம் மிரட்டியும் அவ ஜெயிச்சிருக்கானா? அவளுக்கும் நம்ம கிட்ட கஸ்தூரி இல்லங்கிற உண்மை தெரிஞ்சிருக்குமோ? இவ ஜெயிச்சிருக்கானா? அப்போ அனன்யா? இங்க நடந்த பிரச்சனையில அவளை மறந்துட்டனே. அவ தோத்த டென்ஷன்ல ஏடா கூடமா ஏதாவது பண்ணி பிரச்சனை இழுத்துட்டு வந்துட போறா. முதல்ல அவளுக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்கணும். அப்பா வேற நாம சொன்னது சரியா செஞ்சாரான்னு தெரியலையே. அவருக்கும் போன் பண்ணணும். நான் ஒருத்தியா எவ்வளவுதான் சமாளிக்கிறது? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. எதுக்கு சார்? என்ன அன்பரசி இப்படி கேக்குற? காலேஜ் டாப்பரா வந்திருக்க, டோர்னமெண்ட்ல கோல்ட் அடிச்சிருக்க. அதுக்கு இன்னைக்கு பாராட்டு விழா நடக்க போகுது இல்ல? அதான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கு கார் எடுத்துட்டு வந்தேன். சார், செம்மையா பிக்கப் பண்றீங்க. ஆஹா, கண்ணுலயே எரிச்சிருவாரு போல இருக்கே. சார், எனக்கு என்னோட ஸ்பான்சரே கார் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. ஸ்பான்சரா? ஆமா சார். ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல, உனக்கு உண்மையா ஸ்பான்சர் பண்றது ஜான் இல்ல, அது யாருன்னு எனக்கு தெரியும். சொன்னா நீ பயங்கர ஷாக் ஆயிடுவேன். என்ன சார் சொல்றீங்க? தெரியுமா? எப்படி சார்? யாரு? நான் சொல்ல போறது உனக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா தான் இருக்கும். உனக்கு ஸ்பான்சர் பண்ணது யாரு தெரியுமா? சந்திரசேகர் அங்கிள் தான். சார், என்ன சார் சொல்றீங்க? சார் என்னோட ஸ்பான்சர்? ஆமா அன்பரசி, நீ அந்த கார்டு அன்னைக்கு காட்டும் போதே மைல்டா எனக்கு டவுட் வந்துச்சு. அப்புறம் விசாரிச்சு பார்த்தப்பதான் சந்திரசேகர் அங்கிள் நீ பணத்துக்கு கஷ்டப்படுவேன்னு சொல்லி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சது. சார் அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆமா அன்பரசி,
உன் மேல எப்பவுமே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் இருக்கு. எனக்கு எப்பவுமே உனக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குமோன்னு தோணுது. உனக்கு ஒண்ணுனா அவங்க துடிக்கிறாங்க, நீ என்னடானா சந்திரசேகர் அங்கிள் ஜானகி பாட்டி மேல அளவு கடந்த பாசம் காட்டுற. உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள அவ்வளவு உண்மை இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா உறவு இல்லாம வராது. சரி, டைம் ஆச்சு, வந்து வண்டியில ஏறுவா, போலாம். ஓகே வா. ஏய் மஞ்சு, சார் நான் நீ எதுவும் பேச வேண்டாம், வந்து கார்ல ஏறு. ஃபங்க்ஷனுக்கு டைமுக்கு போகணும். அன்பு, சார் தான் இவ்ளோ தூரம் சொல்றாருல, வந்து ஏறு வா. சாரி சாரி சாரி, சிரிக்கல. வந்து கார்ல ஏறு. டேய், நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேணாம்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டால, அவகிட்ட இருந்து உண்மையை வாங்கிட்டோம்னா அவனுங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அப்படியே மொத்தமா தூக்கிடலாம். சார், பணத்துக்காக தான் இந்த கடத்தல் டிராமாவையே நடத்திருக்காங்க. ஆனா இவ்ளோ பிளான் பண்ணியும் கடைசி நேரத்துல பணம் கிடைக்காம போயிடுச்சேன்னு கண்டிப்பா கோவத்துல இருப்பாங்க சார். அவனுங்க ஏதாவது தப்பு பண்றதுக்குள்ள அவனுங்களை பிடிச்சாகணும் சார். சார், நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க உங்க முதல் மனைவியை போய் ஹாப்பியா பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அவங்களே பிடிச்சி உள்ள பட்டுறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பா நான் என் ஒய்ஃபை தேடி போவேன்னு அவங்க கெஸ் பண்ணிருப்பாங்க சார். ஒருவேளை அவங்க என்ன ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் சார். சார், நீங்க ரொம்ப சரியா யோசிச்சிருக்கீங்க சார். அவனுங்களால ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க முன்னாடியே சொன்னீங்க பாருங்க, அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை அவனுங்க உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருந்தா கூட எங்களை பார்த்து பயந்து போய் உங்க பின்னாடி வரமாட்டாங்க சார். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க ஒய்ஃபை பார்க்க போறீங்க, பார்த்து போங்க. ரொம்ப எமோஷனலான மூமெண்ட். செல்ஃபா வேற டிரைவ் பண்ணிட்டு போறீங்க. ரோட்ல கவனமா ஓட்டுங்க. ஹேவ் எ சேஃப் ஜர்னி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், சரி பார்த்து போங்க சார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். சார், இந்த ரோட்ல போற வர வண்டி எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது வண்டி வந்தா உடனே நிறுத்தி செக் பண்ணு. ஓகே சார். டேய், இந்த போலீஸ்காரன் தான் அண்ணன் கூட இருக்கும்போது பிடிக்க வந்தது. அந்த வண்டிக்கு புக் இருக்கான்னு பாரு. நல்ல வேலை யாரும் மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டோம். போ 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 போ. யோ, வண்டி நிறுத்தியா? அதே போலீஸ் கிட்ட காரை நிறுத்தி பேசிக்கிட்டு இருக்கானா, நாம அவனை ஃபாலோ பண்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் போலீஸ் அவனை அனுப்பி விட்டுட்டு யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே, கிளம்புங்க. போங்க போங்க. இப்ப நாம போனோம், கண்டிப்பா மாட்டிப்போம். அந்த ஆளு வேற ரொம்ப தூரம் போயிட்டான். போலீஸ் வேற இங்க கிராஸ் பண்ற வண்டியெல்லாம் ஏதோ ஸ்கேன் பண்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. போ போ போ. அவனை பிடிக்கணும்னா இந்த ஒரு வழியா போனாதான் பிடிக்க முடியும். இப்ப என்னடா பண்றது? அன்பரசி கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த காலேஜில் தான் படிச்சேன், இந்த ப்ரொஃபசர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு ஸ்டூடெண்ட் சொல்லலாம். ஆனா ஒரு உயர்ந்த பதவியில எல்லாரும் மதிக்கிற இடத்துல இது என் ஸ்டூடெண்ட், இவங்க என்கிட்ட தான் படிச்சாங்கன்னு ஒரு ப்ரொஃபசர் சொல்லணும். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த பெருமையை அன்பரசி இப்பவே எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல அன்பரசியை பாராட்ட நம்ம காலேஜோட ட்ரஸ்டி ஜானகி மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏ
அனன்யா சொன்னா கேளுடி. காலேஜ்குள்ள உட்காந்து குடிக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. அதுவும் உங்க பாட்டி வேற ஆன் த வேல இருக்கிறாங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்கடி. அவங்க வரும்போது மட்டும் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதாண்டி. ஏய் சும்மா இருடி நீ. எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து வந்த பரதேசி என்ன தோக்கடிச்சிட்டால. இந்த டோர்னமெண்ட்டை வச்சு நான் எவ்வளவு பிளான் பண்ணிருந்தேன்னு தெரியுமா? அவளை ஜெயிச்சு விஸ்வாவை எனக்கு சொந்தமாக்கிக்கலாம்னு நினைச்சேன். லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல என்ன சேஸ் பண்ணி மொத்தமா ஒண்ணில்லாமாக்கிட்டா. ஐயோ சரி அனன்யா, நடந்தது நடந்து போச்சு. இப்ப அந்த அன்பரசிய பாராட்ட நம்ம காலேஜே அங்க கூடி நிக்குது. அதுக்கு இவங்க எல்லாரோடய சேர்ந்து கை தட்டிட்டு இருக்க சொல்றியா? இல்ல அனன்யா, இந்த நேரத்துல நீ குடிச்சு பிரச்சனையில மாட்டிக்காதன்னு சொல்றேன். ஏய் எல்லாம் எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் அமைதியாவே இரு. சரியா போச்சு. இன்னைக்கு ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. வாங்க மேடம் வாங்க. இதோ நம்ம காலேஜ் ட்ரஸ்டி ஜானகி மேடம் வந்துட்டாங்க. டேய் எப்படிடா இருக்க? ஏதோ இருக்கேன்டா. டேய் நீ செஞ்சிருக்கிற இந்த உதவிய நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன்டா. என்ன நண்பா நீ? உன் ஒய்ஃபை புரிஞ்சு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு நான் கூட இருந்து பார்த்தவன்டா. அவங்கள என் கண்ணில் காட்டினதுக்கு நீ அந்த கடவுளுக்கு தான்டா நன்றி சொல்லணும். உண்மைதான். இவ்வளவு வருஷமா என் அம்மாவை பார்க்காம இருந்துட்டு இன்னைக்கு அவளை பார்க்க போறேன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷம் கலந்த படபடப்பா இருக்குடா. டேய் என் அம்மா எங்கடா? வீட்டுல இருக்காடா? ஆமாடா, என் வீட்டுல தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நீ தான் என் வீட்டுக்கு வர நான் சொல்லவே இல்லை. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும்னு சொன்னதும் ஸ்பெஷலா எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. டேய் அவ கையால சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சுடா. அவ எங்க இருக்கான்னு தெரியாம பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்கேன். இப்ப அவ கூப்பிடுற தூரத்துல இருக்கான்னு தெரிஞ்சதும் என்னால ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியலடா. டேய் எனக்கு என் அம்மா உடனே பார்த்தாங்கணும்டா. என்னால உன் மனநிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. நீ முதல்ல வீட்டுக்கு போ. நேரா போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் திரும்பினதும் 3வது வீடு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரியல. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஆனா நான் இந்த கோல்டு மெடலை வின் பண்றதுக்கும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறதுக்கும் எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. பாட்டி மாதிரி ஜானகி மேடமும் அப்பா மாதிரி சந்திரசேகர் சாரும் எனக்கு அடைக்கலம் கொடுத்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. சொல்ல போனா அவங்க 2 பேரும் இல்லனா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. திறமை, உழைப்பு, முயற்சின்னு எல்லாத்தையும் தாண்டி நம்ம யாருன்னு நிரூபிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். ஒரு ஏழை பொண்ணுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த சந்திரசேகர் சாருக்கும் ஜானகி மேடமுக்கும் நான் காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் என்னோட விஸ்வா சார். எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், உன் சாதனை
நீ ஜெயிச்சு மெடல் வாங்குறதுல மட்டும் இல்ல, உன்னை பார்த்து நம்மளாலும் ஜெயிக்க முடியும்னு ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் நினைக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. அத மனசுல வச்சுக்கிட்டு ஓடுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி மத்தவங்களுக்காக யோசிக்கிற எங்க அம்மாவுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு மஞ்சு, அவ எனக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருந்திருக்கா. தேங்க்ஸ் மஞ்சு. அதே மாதிரி நம்ம காலேஜோட ஸ்டாஃப்ஸ், பிரின்சிபல் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த இயர் டோர்னமெண்ட்ல நான் வின் பண்ண மாதிரி அடுத்த வருஷமும் நம்ம காலேஜ்ல இருந்து தான் ஒருத்தர் வின் பண்ணணும். நான் உங்க வீட்டு பொண்ணு மேடம். அன்பரசி, விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்கடி. எல்லாரும் சொல்றோம்ல. விடுங்கடி. சொன்னா கேளு. அந்த பட்டி கார்டுலாம் என் பாட்டி கிட்ட பேசலாம், நான் பேசக்கூடாதா? அதெல்லாம் இப்ப பேசுற நேரமா? வா, நான் என் பாட்டி கிட்ட பேசணும். விடுங்கன்னு சொல்றேன்ல. விடு. இத பாரு அனன்யா, உன் பாட்டி ஏற்கனவே உன்னை பாத்துட்டாங்க. அதுவும் நீ இருக்கிற நிலைமையில நீ அங்க போனா அது உனக்கு தான் பிரச்சனை. சொன்னா கேளு, மரியாதையா வா. ஏய், விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. அனன்யா, ஏய் என்னடி இவ? மேடம், நான் இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணத அம்மா கிட்ட முதல்ல சொல்லணும். நான் அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா செட்டில் ஆக போகுதுன்னு அவங்க எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. இப்படி மேடை வரைக்கும் வந்து நின்னுடும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. நான் இப்ப பேசினா என் கூட பேச கூட மாட்டாங்கல்ல. பேசுவாங்க மேடம். நான் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எல்லாத்தையும்னா? மேடம், நீங்க வேற ஒரு பிரச்சனையில இருந்தீங்க, அதனாலதான் நிச்சயதார்த்தத்துல அப்படி பேசுனீங்கன்னு அம்மாவுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லிட்டேன் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, எங்க அம்மாவுக்கு போன் பண்றேன். அன்பரசி. ஹலோ அன்பரசி. அம்மா, நான் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிட்டேம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புள்ள. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அவளும் ஓடினாளா? ஆமாம்மா. அவ உன்கிட்ட தோத்துட்டால? ஆமாம்மா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு புள்ள. உன்னை பெத்த வயிறு குளிர்ந்து போச்சு. அம்மா, அப்புறம் நான் மறுபடியும் காலேஜ் டாப்பரா வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அன்பரசி. உன் வாழ்க்கையில இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கட்டும். இனிமே
இதே மாதிரி நீ மேலும் மேலும் எல்லாத்துலயும் ஜெயிக்கணும். ஊர்ல எல்லாருமே கஸ்தூரி பொண்ணு அன்பரசின்னு சொல்லுவாங்க. சொன்னவங்க எல்லாரையும் அன்பரசி அம்மா கஸ்தூரின்னு சொல்ல வைக்கணும். அந்த முருகனோட அருளால இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். அன்பரசி, அம்மா இங்க ஒரு வேலைக்கு வந்திருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணட்டுமா? அம்மா ஒரே நிமிஷம். உன்கிட்ட ஒருத்தவங்க பேசணும்னு சொல்றாங்க. நான் போனை கொடுக்கறேன், நீயே பேசு. ஏன் கூட வா. யாரு? அம்மா பேசுமா. மேடம் இந்தாங்க. ஹலோ. பரவாயில்ல மேடம், அன்னைக்கே நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன். விடுங்க. அதெல்லாம் இல்லம்மா. நீங்க என்னதான் பெருந்தன்மையோட மறந்துட்டேன்னு சொன்னாலும் மனசுல என் மேல இன்னும் கோவம் இருக்கதானே செய்யும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நீங்க ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்கீங்கன்னு அன்பரசி சொன்னா. அப்பவே நீங்க சூழ்நிலை கைதியா இருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆமாம்மா, எல்லா பிரச்சனையும் இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனேயே நான் அன்பரசியை பார்க்க ஓடி வந்துட்டேன். அப்புறம் எங்களால அன்பரசிக்கு வந்த மன உளைச்சல நாங்களே தீர்த்து வச்சிடுறோம். அவளோட நல்ல மனசுக்கு இனிமே எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கணும். மேடம், நான் ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசட்டுமா? சரிம்மா. மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குது. நீங்க தயவு செஞ்சு என்னையும் என் பையனையும் மன்னிச்சிடுங்க. மேடம், அப்படி ஒரு வார்த்தைய இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். உன் கூட இருந்த இந்த நிமிஷம் எனக்கு திரும்ப புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. இந்த சந்தோஷத்தை நீயும் குட்டிமாவும் இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடுத்துருமா சொல்லு. இல்ல என்னால கொஞ்ச நேரம் தான் நிம்மதியா இருக்க முடியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அம்மு? உன்னையும் குட்டிமாவையும் நான் தேடாத நாளே இல்லை. ஒரு இடம் இல்லாம தேடி என் உடம்பு ஓஞ்சு போனதுதாமா மிச்சம். ஆனா உங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கவே முடியல. எங்க உங்க ரெண்டு பேரையும் பார்க்கவே முடியாதோன்னு நெருப்புல வெந்த புழு மாதிரி பிடிச்சுக்கிட்டே இருந்த. நல்ல வேளை மறுபடியும் நான் உன்னை பார்த்துட்டேன். என் அம்மாவை நான் மறுபடியும் பார்த்துட்டேன். நீ போன் பண்ணி என்கிட்ட பேசும்போது கூட என்ன பார்க்க கூடாது, என் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு நீ நினைச்ச. ஆனா விதி உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுமா. அதனாலதான் ரகு என் ஃப்ரெண்டுன்னு கூட தெரியாம அவன் போன்ல இருந்து நீ எனக்கு கால் பண்ணி பேசியிருக்க. ஆமாங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இங்க பாருங்க, நான் உங்க பக்கம் வராம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. நிறைய காரணமா? எங்க ஒரு காரணத்தை சொல்லு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், அந்த சிவகாமி. அத நான் எப்படிங்க உங்ககிட்ட சொல்லுவேன்? அவதான் புத்தி கெட்டு போய் என்னையும் நம்ம பொண்ணையும் கொல்லணும்னு வெறி பிடிச்சு அலையிறாளே. இத நான் இப்போ உங்ககிட்ட சொன்னா
அவளை உடனே வீட்டை விட்டு நீங்க அனுப்பிடுவீங்க. ஆனா அப்படி பண்ணா அவ இன்னும் கோவமாயிடுவா. அவ என்ன மட்டும் கொன்னா கூட பரவாயில்லைங்க, நம்ம பொண்ணு அன்பரசையும் கண்டிப்பா கொன்னுடுவாளே. அம்மா சொல்லுங்க. என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நிக்கிற. என்கிட்ட நீ வராம இருக்கிறதுக்கு நியாயமான ஒரே ஒரு ரீசன் சொல்லு. தயவு செஞ்சு அத மட்டும் கேட்காதீங்க. ஏன் அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா? இது பாருங்க, நான் திரும்பவும் உங்களை விட்டு போகாம இருக்கணும்னா அத கேட்காதீங்க. ஏய், என்ன இப்படி பேசுற? ஏய், இன்னும் ஒரு தடவை என்னை விட்டு போறேன்னு சொன்ன, நான் அடுத்த நிமிஷம் உயிரை விட்டுருவேன். கொஞ்சம் இந்த மாதிரி பேசுறத நிறுத்துறீங்களா? இப்பதானே நீங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு சொன்னேன். சரி, நான் அப்படி பேசல, விட்டுடுறேன். அம்மு, நம்ம குட்டிமா எங்க? அம்மு, நம்ம குட்டிமா எங்கன்னு கேட்டேன். ஹே கஸ்தூரி, உன் பொண்ணை கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன்டி. இந்த ஜென்மத்துல நீ என் பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது. என் உசுரே போனாலும் அவ எங்க இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். அம்மு, உன்னதான் கேக்குறேன், சொல்லு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறாமோ. நல்லா சாப்பிடுங்க. இத்தனை நாளா என்னதான் சாப்பிட்டீங்களோ, உடம்புல ஒரு சத்தும் இல்ல. அதான் உன்னை பார்த்துட்டேன்ல, இனிமே என் உடம்பு ஒரு சொத்து ஏறிடும். உண்மையாவே உன் கைப்பக்குவம் யாருக்கும் வராது அம்மு. உன் சாப்பாடு அமிர்தத்தையே மிஞ்சிருச்சு. சாப்பிடும்போது பேசக்கூடாது, அப்புறம் சாப்பாடு உடம்புல ஒட்டாம போயிடும். சாப்பிடுங்க. பேசக்கூடாதா? இன்னைக்கு நான் ஃபுல்லா பேசிக்கிட்டு தான் இருக்க போறேன். 1 வருஷமா 2 வருஷமா முழுசா 20 வருஷம். எப்படிதான் நீ மனசை கல்லாக்கிட்டு இவ்வளோ வைராகியமாவும் துணிச்சலாவும் இருந்தியோ எனக்கு ஒன்றும் புரியல. ராட்சசி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல. ஆனா நம்ம வீட்டுல எல்லாமே இருக்கு. ஊருக்கே சாப்பாடு போடுற அளவுக்கு காசு, பணம், சொத்து அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அந்த அளவுக்கு சம்பாதிச்சு என்ன புண்ணியம்? உன்னையும் குட்டிமாவையும் இப்படி கஷ்டப்பட விட்டுட்டான்ல. என்னங்க நீங்க சாப்பிடும்போது இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல வயிறார சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன மிரட்டுறதுக்கு இத்தனை வருஷமா ஆள் இல்ல. இப்ப நீ வந்திருக்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. இந்தாங்க, பாத்து. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், சாப்பிடும்போது பேசாதீங்கன்னு. கேட்டா தானே? சாப்பிடுங்க. சரியாயிடுச்சா?
சாப்பிடுங்க. நீ ஒரு வாய். போதுங்க, நீங்க சாப்பிடுங்க. சொன்னா கேளு அனன்யா, கார்ல ஏறு. ஏறு. ஏறுங்க. சொன்னா கேளு. ச்சே, இவ இவ்வளவு மோசமா போவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் இங்க இருக்கிறேன்னு தெரிஞ்சும் இவ இப்படி பண்றான்னா என்ன நெஞ்சு எழுத்து இருக்கணும். இவள வீட்டுல போய் வச்சுக்கிறேன். ஏய் அன்பரசி, நான் வரேம்மா. சரிங்க மேடம். வரேன் விஸ்வா.